ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான டெலிஷியஸான பீஸ் புலாவ் உதிரியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரே ஒரு அன்னாசி பூ, அப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்தளவு கண்ணாடி பதம் வதங்கினா போதும், ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். புலாவ் வந்து ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மைல்டு ஸ்பைஸாக தான் இருக்கணும். ஸோ வந்து 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, ஒரு 4லேருந்து 5 இலை சேர்த்தா போதும். லைட்டாக அந்த வாசனைக்காக தான் சேர்த்துக்கிறோம். இது சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்பூனில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கடுத்ததாக 1 கப் அளவுக்கு நான் வந்து க்ரீன் பீஸ் சேர்த்துக்கிறேன், அதாவது ஃப்ரோசன் பீஸ். அது வந்து ஃப்ரீசர்லேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து க்ரீன் பீஸ் எந்த அளவுக்கு சேர்த்தா பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன கப்பில் 1 கப் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 2 டம்ளர், அதாவது 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரைஸ் நல்லா நீளமாக வரும், உடையாமையும் இருக்கும். அதனால் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் இந்த ரைஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸ் செய்யும் போது ரைஸ் நல்லா வாசனையாக இருக்கும். ரைஸ் வந்து 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அந்த ஆயிலே ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன். ரைஸ் வந்து நான் 2 டம்ளர் எடுத்திருந்தேன். 1 டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து என்னைக்காவது சமைக்கிறதுக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பீஸ் புலாவ் செஞ்சிங்கன்னா குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பன்னீர் கிரேவி இல்லைனா ஒரு சிக்கன் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி காலிஃப்ளவர் கிரேவி இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வந்துட்டும். இப்போ லைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். ரைஸ் வந்து எல்லாமே தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ரைஸ் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. தண்ணியும் சாதமும் ஒன்றா நல்லா பின்னி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. 10லேருந்து கரெக்டாக 12 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் ஒரு சூப்பரான ஒரு பீஸ் புலாவ் நமக்கு ரெடியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக ஜூஸியான புலாவ் ரெடியாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரைஸ்லாம் நல்லா வெந்திருக்கு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு சோறு கூட பிடிக்கல, அதே மாதிரி நல்லா உடையாமல் வந்திருக்கு. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்துட்டால் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதோட ஒரு பன்னீர் ரெசிபி இல்லைனா ஒரு சிக்கன் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த சாதமாக இருந்தாலும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி வச்சுக்கோங்க, அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு க்ளோஸ் லுக் ஒன்று காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சா மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.